தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் அவர்கள். சில மேடைகளில் நிற்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கும். அப்படி ஒரு பெருமை மிகு மேடை இந்த மலைகளின் மாநாடு மேடை. என் வாழ்நாளில் நான் மதிப்புக்குரிய மாறினது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறப்பதான். அதை உளமாற சொல்றேன். அரசியல் என்பது ஆதாயம் தேடுவது, அரசியல் என்பது கமிஷன் பார்ப்பது, அரசியல் என்பது ஜாதியம் வளர்ப்பது, அரசியல் என்பது மதம் வளர்ப்பது. அப்படி என்பது போல காலகட்டத்தில் அரசியல் என்பது உயிர்மை நியமிக்கிறது. அது சூழியலை காப்பாற்ற வேண்டியது. அப்படின்னு சூழியல் காப்பாளனாக என் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கிறார். அவருடன் நான் இருக்கிறேன். அதை பெருமையாக கூறிக்கொள்கிறேன். இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரன், இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற சூழியல் காப்பாளன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த கட்சியில நம்ம இணைஞ்சு செயல்படும் பொழுது எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். ஏப்பா நீங்க கொஞ்சம் சமரசம் பண்ணிக்க கூடாதா? உங்க அண்ணன்ட்ட கொஞ்சம் சமரசம் பண்ணீங்க, கூட்டணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றதுதான். நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் அத்தனை பேரும், நீங்க இங்க மேடையில பேசுற அத்தனை பேரும் சட்டசபையில பேசணும். அதனால நீங்க கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கங்க, கொஞ்சம் கூட்டணி வச்சுக்கங்க அப்படின்னு. நான் அவர்களிடம் சொல்லுது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சமரசத்தை மக்களே நீங்கள் செய்து கொள்ளுங்கள், கூட்டணியை மக்களே நீங்கள் எங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். 36 லட்சம் பேர்களே நீங்கள் 3 பேரை மட்டும் உருவாக்கி தாருங்கள். நாங்கள் ஒட்டுமொத்த பேரும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் நின்று உங்களுக்காக குரல் கொடுக்கிறோம். எங்க தம்பி, அவங்கதான் நாங்க 2000 ரூபாய் பணம் கொடுத்துறாங்களே. எங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்க, 10,000 இருக்கு. நாங்க பயங்கர கஷ்டத்துல இருக்கிறோம். அதனால அந்த நேரத்துல 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு எங்க வாக்க எங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அவங்களுக்கு போட வேண்டியதா போயிருது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க 5 வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு உங்கள் வாக்க விற்காதீர்கள். நாங்கள் 5 வருஷத்திற்கு உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் தர்றோம். உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை, ஒருவருக்கு மாதத்துக்கு 25 ரூபாய் என்றால் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம். உங்களுக்கு மரியாதையான வளமான வாழ்வை நாங்கள் உருவாக்கி தர்றோம். நீ 10 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு 15 லட்சம் ரூபாய் தர்றோம். மாசம் 25,000 ரூபாய் தர்றோம். நீ ஏன்னா என் ஆளு, உன் கஷ்டம் பூரா எனக்கு தெரியும். உன்னை அக்கு வேற ஆணி வேற ஆய்வு பண்ணி உன்னை என்னென்ன பிரச்சனை இருக்கிறது எல்லாத்தையும் உணர்ந்து அரசியல் பண்ண வந்திருக்கிறோம். உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை உன் பிள்ளைய படிக்க வைக்கிறது. அதனாலதான் நாங்க சொல்றோம், உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வி ஆரம்ப பள்ளியிலிருந்து அறிஞர் படிப்பு படிக்கிற டாக்டரேட் கல்வி வரைக்கும் அத்தனையும் இலவசம். உலகத்தின் ஆகச்சிறந்தது. அவர் அடிநிலையில் இருந்தவர் இருக்கலாம், உயர்நிலையில் இருக்கலாம், அனைவருக்கும் ஒரே சமமான கல்வி. அடுத்தது நீ பெருசா நீங்கள் செலவு செய்வது மருத்துவம். நீங்க ஒரு உயர் அதிகாரியா பணக்காரராக அரசியல்வாதிகளாக இருந்தாக்க அயல் நாடுகளில் போய் மருத்துவம் பார்க்கிறீர்கள். நாங்கள் வறுமையில் வாடுகிறவர்கள், நாங்கள் அரசு மருத்துவமனையில் ஓரமா கடந்து செத்து போறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இழிவு நிலை இருக்குல்ல, அதை முற்றா மாத்திரம். உலகத்தின் ஆகச்சிறந்த மருத்துவம், அவர் அடிநிலையில் இருந்தாலும் உயர்நிலை இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே சமமான மருத்துவத்தை தர்றோம். உங்கள் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை தர்றோம். உங்களுக்கு இழிவு அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும்
நீங்க வந்து எங்க வீட்டை இடிக்கிறாங்க, அண்ணனை தேடுறீங்க. எங்களுக்கு அரசு வேலைகள்ல பென்ஷன் பணம் தர்றது இல்ல, அண்ணனை தேடுறீங்க. எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யல, அண்ணனை தேடுறீங்க. எல்லா போராட்டத்துக்கும் அண்ணனை தேடுற நீங்க ஒரே ஒரு இடத்துல அண்ணனை தேடுங்க, உங்க பிரச்சனை அத்தனையும் தீர்ந்துரும். அந்த ஒரே ஒரு இடம் அந்த வாக்குப்பட்டியல இருக்கு பாருங்க, இப்ப முன்னாடியே இருக்கும். அதுல எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் உருவமாவே இருக்கிறான், ஒரு ஏரை தூக்கி வச்சுக்கிட்டு. அதுல அண்ணனை தேடி ஒரே ஒரு அமுக்குங்க, உங்க தமிழினம் இத்தனை நூற்றாண்டு காலம் பட்டிருக்க அத்தனை அடிமைத்தனத்திற்கும் விடைபெற்று விடும். அதனால அண்ணனுக்காக நீங்க வந்து துணை நில்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், இந்த சீர்கட்டு இருக்கும் தமிழ் நிலத்தை ஏர் தூக்கி வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீர்படுத்த நிற்கிறான், அவனுக்கு வாக்கு சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையை வளமாக மாற்றி காட்டுவோம். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.